நவபாஷான சிலைகள் மிகவும் நுணுக்கமான மற்றும் சிக்கலான கலை. இவை பல்வேறு பாஷாணங்கள், கற்கர்கள் அல்லது கனிமப் பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றன. இந்த செயல்முறைக்கு சிறந்த புரிதல் மற்றும் நுட்பம் தேவைப்படும். கீழே ஒரு பொதுவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையான பொருட்கள்: 1 பாஷாணங்கள், கற்கர்கள். நவபாஷாணம் உருவாக்கத்துக்கு பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட பாஷாணங்கள். 2 பசை அல்லது பசை கலவை, சிலையை ஒட்டவும் கோரிக்கையை மேம்படுத்தவும். 3 வழங்கப்படும் இரகசிய முறை. இது அதிகம் கலைஞர்களால் இரகசியமாக வைத்திருக்கப்படுகிறது. 4 சிற்ப பொறிகள், கற்களை வடிவமைக்கவும் பளபளப்பாக ஆக்கவும். செயல்முறை 1. பாஷாணங்களின் தேர்வு. ஒவ்வொரு பாஷாணத்துக்கும் தகுந்த அம்சங்கள் உள்ளன. சிலைகளில் சீரான அமைப்பு மற்றும் பசை சேர்க்கை இந்த அம்சங்களை தீர்மானிக்கும். 2 பொறிமுறை வடிவமைப்பு. முதலில் சிலையின் வடிவமைப்பு தீட்டப்படுகிறது. பின்பு ஒவ்வொரு பாஷாணமும் சிறிய துண்டுகளாக வெட்டப்படுகிறது. 3 பசை சேர்ப்பு. கற்களை சேர்ப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் கைவினைஞர் தனிப்பட்ட பசை கலவையை பயன்படுத்துவார். இதன் முறை மிகவும் நுட்பமானது. 4 உருவாக்கம். கற்களை பசை மற்றும் அம்மக்களங்களின் உதவியால் சிலையாக அமைக்கிறார்கள். சில சமயங்களில் இந்த வேலைகள் பல நாட்களாகவும் மாதங்களாகவும் நீடிக்கலாம். 5 பூஜை அல்லது உயிரோட்டம். சிலை தயாரிப்பு முடிந்ததும் அதை பூஜை அல்லது மந்திரங்களின் மூலம் உயிரோட்டமாக்குவார்கள். முக்கிய குறிப்பு: நவபாஷான சிலைகள் செய்யும் முறைகள் வழக்கமாக பரம்பரை கைவினைஞர்களால் கற்றுக் கொடுக்கப்படும். இது ஒரு புனிதமான மற்றும் ஆன்மீக பணியாக கருதப்படுகிறது. இந்த தகவல்கள் பொதுவானவை. விரிவான தொழில்நுட்ப விவரங்கள் அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். நவபாஷாணம் என்றால் 9 வகையான பாஷாணங்கள், கற்கள் அல்லது கணிகங்கள் இணைத்து உருவாக்கப்படும் ஒரு தனியமைவுடைய கலவை ஆகும். தேவையான பொருட்கள்: 1. நவபாஷாணங்கள். 9 முக்கிய கணிகங்கள்: பாஷாணம், பித்தளை, செம்பு, தாமிரம், எருமைச்சுரி, வெள்ளி, இரும்பு போன்றவை. 2. சிறந்த பசை மற்றும் பிணைப்புகள்: சுண்ணாம்பு, காகம், பகுப்பு சரக்கு போன்றவை. 3. அளவீடுகள்: ஒவ்வொரு பாஷாணத்திற்கும் தக்க அளவுகளில் பங்கிடல் முக்கியம். செய்முறை: 1. பொடியாக்குதல். நவபாஷாணங்களை ஒவ்வொன்றாக நன்றாக தூளாக்க வேண்டும். 2. கலவை தயாரித்தல். அனைத்து தூள்களையும் சரியான அளவில் ஒன்றாக கலக்கவும். கலவை நன்றாக ஒரே சமமாக வேண்டும். 3. தயார் பசை சேர்த்தல். இதை பசை, பைண்டிங் ஏஜென்ட் அல்லது குருட்டு பொருட்களுடன் சேர்த்து அரைத்து கலவை மயமாக்க வேண்டும். 4. சிலைக்கு வடிவம் கொடுத்தல். தயாரிக்கப்பட்ட கலவையை செதுக்கப்பட்ட சொரூபத்தில் சிலையின் வடிவம் ஊற்றவும். சில நேரங்களில் தனி வடிவத்தில் பளிங்கு அல்லது தங்க வடிவத்தில் ஒரு டைப் உபயோகிக்கப்படும். 5. காய்வது. சிலை தயாரிக்கப்பட்ட பிறகு அது முழுமையாக காயவிடப்பட வேண்டும். இச்செயல்முறை சில நாட்கள் முதல் வாரங்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். முக்கிய குறிப்பு: நவபாஷாணம் செய்வது மிகவும் ஆபத்தான செயலாகும். ஏனெனில் தவறான கலவை அல்லது செயல்முறையில் வியாதிகள் அல்லது நச்சு விளைவுகள் ஏற்படலாம். இந்த கலவையில் வரும் சில பொருட்கள் ஆபத்தானது மற்றும் கைத்தொழில் அனுபவம் இன்றி செய்யவே கூடாது. எனவே நவபாஷாணம் செய்வது ஒரு நிபுணரின் கீழ் மட்டும் செய்ய வேண்டும். அத்துடன் நவபாஷாணம் தொடர்பான முழுமையான விவரங்கள் மரபு மருத்துவ அறிஞர்கள் அல்லது சித்த மருத்துவ வல்லுநர்களிடமிருந்து பெறவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.